Hi friends, welcome back to my channel. வணக்கம் சொல்லுது. வணக்கம் சொல்றது பாரு. டா. எல்லாமே வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டேன். கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. இது வந்து பார்த்திங்கனாக்கா கிரேவிக்கு இந்த சிக்கனு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கனாக்கா பிரியாணிக்கு தனித்தனியாக அங்கேயே நறுக்கி கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டேன். நான் எதுக்காக இந்த ஓன் வாய்ஸ் கொடுக்குறேன்னு பார்த்திங்கனாக்கா பாப்பா வந்து அழுதுட்டு இருந்தாலா, அதனால சரி அவள் டிவி பார்க்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் ஓன் வாய்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அப்புறம் இதெல்லாமல் போட்டு பட்டை கிராம் முறையா சேர்த்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டே வீட்டுக்கு வந்தோடனே மசாலா போட்டு ஊற வச்சுட்டேன் 65 போடலான்னு சொல்லி. அப்புறம் ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம் எல்லாத்தையுமே போட்டு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது வரையே வீட்டில் ஃபோன் பண்ணியிருந்தாங்களா, அதனால ஃபுல் வீடியோ நல்லா எடுக்க முடியல. நான் இப்போ ஓன் வாய்ஸாக சொல்லிடுறேன். வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா போட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் இங்கே இப்பயே போட்டால் தான் கலர் வரும் சாப்பாட்டுக்கு. அப்புறம் அதில் தக்காளி போட்டு நல்லா வதக்கி அப்புறம் கறி போட்டு நல்லா வதக்கி தண்ணி வந்து ஊற்றி கொதிக்க வச்சிடணும். அளவு தண்ணி வச்சு கொதிக்க வச்சிடணும். அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அரிசி போடணும். அப்போ தான் நம்ம அரிசி குழையாமல் இருக்கும் நல்லா. அப்புறம் பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து நான் கிரேவி செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராமெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அரிசி போட்டாச்சா. அரிசி போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிளறக்கூடாது. ரொம்ப கிளறினாக்கா சாப்பாடு உடஞ்சிரும். பாஸ்மதி அரிசி இல்லையா, அதனால் ரொம்ப கிளறக்கூடாது. மேலாக கிளறி விடணும். அதை கிளறி விட்டுட்டு அது ஃபாஸ்ட்டில் வச்சு அது கதன்னு வேகணும். அப்புறம் பார்த்திங்கனாக்கா இங்காட தக்காளி போட்டு பஞ்சுத்தூள் போட்டு உப்பு போட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் வேகணும். இது ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் அது வெந்துட்டுருக்கணும். கொஞ்சம் கதன்னு வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம தம் போடணும். பாருங்கள், அப்புறம் பார்த்திங்கனாக்கா இங்கே நான் வந்து சிக்கன் போட்டேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சா, இதில் சிக்கன் போட்டுட்டேன். இந்த சிக்கன் நல்லா மூடி விட்டு நல்லா தண்ணி வர வரைக்கும் இது நல்லா இதை மூடி வச்சுட்டு அப்புறம் இந்த அடுப்பில் பார்த்திங்கனாக்கா இந்தாண்ட அடுப்பில் வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டால் சாப்பாடு சூப்பராக இருக்கும். அடி பிடிக்காது, பொலன்னு வரும், ரொம்ப குழஞ்சி போயிடாது. சிம்மில் வச்சு 15 நிமிஷம் வச்சு மேலே வெயிட் வச்சிடணும். சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சா, இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூனும் குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூனும் போட்டு நல்லா சேர்க்கணும். அதில் நல்லா மசாலா சொதற நல்லா கிளறி விடணும். இது நல்லா கிளறினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் பார்த்திங்கனாக்கா இறக்கும்போது பெப்பர் தூள் போடணும். ஸ்டேஜில் பார்த்திங்கனாக்கா நம்ம பெப்பர் தூள் போட்டுட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.